ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம். அதில் 6வது வசனத்தை நாம் பார்க்கலாம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு இதில் வார்த்தை? கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீ. யாருங்க? கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீ. ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று என் தேவன் சொல்லுகிறார். நான் ஒரு கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் யோசிச்சுருந்தேன். அதாவது நம்ம வாழற வாழ்க்கையை எதுக்காக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம்? எல்லாருக்கும் நாம் பிரயோஜனப்படுறோம். ஆனால் நம்மளை பார்க்குறதுக்கோ கவனிக்கிறதுக்கோ நம்மளிடத்தில் நலம் விசாரிக்கிறதுக்கோ எப்படி இருக்கிற சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்குறதுக்கோ நமக்கு என்ன இல்லை, இந்த பூமியில் ஆள் இல்லை. ஆனால் இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறாரு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்பத்தார், சகோதரர் சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க தான். ஆனாலும் ஒரு வெறுமை. என்னது? நம்மளை விசாரிக்க நம்மளை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க, தேவன் உட்பட. தேவன் என்ன பண்ணுறாரு? அவரும் தான் என்ன பண்ணிட்டாரு? யூஸ் பண்ணிக்கிறாரு என்ன. ஆனால் என்ன எல்லாரும் விசாரிக்கிறாங்களா? யார் என்ன விசாரிக்கிறாங்க? யாராவது என்ன கேட்குறாங்களா? எல்லாருக்குமே நன்மை செய்கிறோம். அதையும் ஆண்டவர் சொல்லிட்டார். நன்மை செய்கிறதுல என்ன பண்ணக்கூடாது? நீ சோர்ந்து போகக்கூடாது, நீ நன்மை தான் செய்யணுன்ட்டு சொல்லிட்டாரு. அப்போ தான் ஆண்டவர் இந்த யோசிச்சுன்னு இருக்கும்போது இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். என்னது? கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போல. கைவிடப்பட்டு மனம் நொந்த ஒரு ஸ்திரீயை போல நீ இருக்கிற. புருஷன் இருக்கிறாரு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, குடும்பம்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது ஒரு வெறுமையான ஒரு இதுவாக எனக்கு என்ன பண்ணுது தெரியுது. அப்போ நீ கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீ. எப்படி? கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஒரு ஸ்திரீ. ஒன்றுமே இல்லை. 3 நாள் மீட்டிங் நடந்தது, தேவகால பண்டிகை. தெரியுமா? கடலூரில் நம்ம சர்ச்சில் அங்கே நடந்தது. யார் யார் வந்தீங்க? நீங்கள் 2 பேர் வந்தீங்க. அந்த முதல் நாள் நான் போயிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டார். என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சி ஒரே தள்ளி வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நம்மளை என்ன கைவிடப்பட்ட ஒரு மனம் நொந்து போனேன். அதுக்காக நான் என்ன பண்ணல, சரி வெளியில் தள்ளிட்டியா, தள்ளி மத்தியில் ரூம் இருக்குதுன்னு நான் போய் அங்கே போய் என்ன பண்ணிட்டேன், படுத்துட்டேன் சேஃபாக. ஆனாலும் எப்படின்னா நம்ம இருக்கிறோம், ஒரு வெளியில் பார்க்குறதுக்கு மட்டும், உலகத்தாருக்கு மட்டும் நம்ம எப்படி தெரிகிறோம்? நமக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தைங்க, வீடு வாசல் எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறார். ஒரு குறைவும் நமக்கு இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் கூட கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுது தெரியுது. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து. ஆண்டவர் அப்படியே எனக்கே பேசின ஒரு வார்த்தை. இளம் பிரயோகம்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுது. எனக்கெல்லாம் 17 வயசில் என்ன ஆச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்களாம் பண்ணிப்பீங்களா? பேரண்ட்ஸு சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். 17 வயசு. அப்பா இல்லை, 10th இறந்துட்டாங்க. அம்மா மாத்திரம்தான் தம்பிக்கே கொடுக்கணும்னு ஒத்த காலில் என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. நானும் அழுது பார்த்தா ஒன்றுமே என்ன பண்ணல, நடக்கலை. உடனே அவங்க அழுதுட்டாங்க. என்னென்ன அழுதாங்க? நான் பெரியவங்களுக்கெல்லாம் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த ஒரு அழுகத்தான் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அந்த நொடியில் அழுதாங்க. வாழ்நாளெல்லாம் என்ன பண்ணாங்க, அழ வச்சிட்டாங்க. அவங்க ஒரு அழுகை கண்ணீரை துடைக்கணும்னு சொல்லி நான் தலையாட்டினேன். அன்னைக்கு தலையாட்டல,
சும்மா ஒரு படிக்கடா மாதிரி என்ன பண்ணேன், ஒரு கல்யாணத்துக்கு போனேன். யாருக்கோ கல்யாணம் நடக்குது, ஏதோ நடக்குதுன்ட்டு போனேன். அதுதான் என்னுடைய திருமண வாழ்க்கை. அப்போ தேவன் பாருங்கள், அந்த 17 வயசில் இங்கே கொண்டு வந்து இங்கே உடச்சி இங்கே உருவாக்கி இங்கே ஒரு ஆலயத்தை கொடுத்து நான் இந்த ஊருக்கு வரலைன்னா இது நடந்திருக்காது. அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரு, முன்குறித்து வச்சிட்டாரு, நீ இங்கே தான் வரணும், 17 வயசில் இங்கே தான் வரணும், இங்கே தான் வந்து நீ உடைக்கப்படணும், எனக்காக நீ இங்கே வாழணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டார் ஆண்டவர். அப்போல்லாம் நான் ரட்சிக்கப்படலை, அப்போல்லாம் நான் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படலை. இந்து முறைப்படி தான் திருமணம் நடந்தது. அப்படி கொண்டு வந்த ஆண்டவர் முன்கூட்டியே இந்த இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணிட்டார், என்ன சேர்த்துட்டார். அப்போ ஆண்டவர் அவருடைய செல்ஃபிஷ் தானே, சுயநலம் தானே. நான் கேட்டேன், நான் அவரை இந்த ஊருக்கு நான் வரணும், எங்கள் தாய் மாமாவுக்கு திருமணம் பண்ணிக்கணும், நான் இங்கே வந்து வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேனா, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், மேலே நல்லா படிக்கணும், +2வோட நிறுத்தி திருமணம் பண்ணி ஜூன் மாதம் மே மாதம் ஜூன் மாதமே ஏதோ ரிசல்ட் வந்தது, ஜூலைக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி இங்கே கூட்டின்னு வந்துட்டாங்க. அந்த ஏப்ரல் மே 2 மாதம்தான் திரும்ப படித்து வீட்டில் இருக்கிறேன். அப்படி என்னை நான் எதையுமே நான் விரும்பாததை தான் என்ன பண்ணார் ஆண்டவர், கொண்டு வந்து எனக்கு கொடுத்து இந்த ஊரில் தான் நீ இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து வச்சிட்டார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயைப் போலவும் இளம்பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும். தள்ளப்பட்ட மனைவி போல தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஒரே காரணம், ஏசப்பாவை நான் வணங்குற ஒரு காரணம்தான். அதுக்காக நான் தள்ளப்பட்ட மனைவியை போல் இருக்கிறேன். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இதை தான் எங்கள் கணவர் என்ன பண்ணுவார், ஸ்பெசிஃபிக்காக புருஷனுக்கு கீழ்ப்படியில் ஆண்டவர்னு ஓடுறா, என் சொல்லுக்கு கீழ்ப்படியில். இந்த ஒரு வார்த்தை தள்ளப்பட்ட நிலையில தான் எப்படி இருக்கிறேன் நான். தள்ளப்பட்ட இளம்பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி, எப்படி ஒரு தள்ளப்பட்ட மனைவியோடைய வாழ்க்கையை தான் இருக்கிறேன். நான் வந்து ரட்சிக்கப்படாத முன்னாடி வந்து எப்படி இருந்தேன், ரட்சிக்கப்படாத முன்னாடியாவது என்னை வந்து ஒரு மரியாதை கொடுத்தாங்க, ஒரு மதிப்பு கொடுத்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு தள்ளப்பட்ட மனைவியை போலத்தான் நான் என்ன பண்ணுறேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இந்த வார்த்தையை சொன்னார், தள்ளப்பட்ட மனைவியை போல் நீ என்ன பண்ணியிருக்கிற, தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். என்ன சொல்லிட்டார் ஆண்டவர், உன்னை நாதாமா அழைச்சேன், உன்னை என்ன பண்ணிட்டேன், உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அப்போ கர்த்தரை சொல்லிட்டார், உன்னை நான் தான் அழைச்சேன், உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான், நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும்னு சொல்லி முன்குறித்து என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் வச்சிட்டார். அப்போ அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நீ வாழணுன்ட்டு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவரை எனக்கு இப்படி வாழணுன்னு தான் என்னை என்ன பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எப்படி, கைவிடப்பட்டு மனம் நொந்த ஒரு சூழ்நிலை. 2வது, இளம்பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி. எப்படிங்க, கைவிடப்பட்டு மனம் நொந்த ஒரு ஸ்திரீ. 2வது, இளம்பிராயத்தில் கல்யாணம் ஆகி எப்படி இருக்கிறேன், தள்ளப்பட்ட மனைவியாக இருக்கிறேன். இப்படி யாராவது இருக்கிறோமா நம்ம வீடுகளில், கண்டிப்பாக நம்மளை அப்படி தான் தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக நம்மளை வச்சுருப்பாங்க. 2வது, கைவிடப்பட்டவளாக நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நம்ம இருப்போம். நம்மளை காட்டிலும் மேலான மற்றவங்கள மேலாக நினைப்பாங்க, நம்மளை எப்படி தான் நினைப்பாங்க, ஒரு கைவிடப்பட்டவளா. 2வது எப்படி இருப்பாங்க, தள்ளப்பட்ட ஒரு சகோதரியத்தான் நம்மளை பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம ஏசப்பாவை வணங்குறோம். அந்த ஒரு காரியத்துக்காகவே நம்மளை என்ன பண்ணுவாங்க, இந்த உலகம் நம்மளை தள்ளி வச்சிரும். இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணுறோம், தள்ளி வைக்கும். அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நாமளாக வந்து இந்த ஆலயத்தில் உட்காரவில்லை, நாமளாக வந்து இந்த ஆலயத்தில் நாம் என்ன பண்ணல, உட்காரல. தேவன் நம்மளை அழைத்ததால தான் நம்ம ஆலயத்தில் வந்து உட்காரணும். ஏதோ சாதாரணமாக இது ஒரு கட்டடம், இந்த கட்டடத்தில் யார் வேணால் வந்து உட்காரலாம், யார் வேணால் எழுந்திரிச்சு போகலாம், அப்படி கிடையாது. இது தேவனுடைய ஆலயம். இதில் கொண்டு வந்து தேவன் தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, வீற்றிருக்க பண்ணுறார். பிசாசு என்ன பண்ணுவான்,
ஆலயத்திலிருந்து நம்மளை விட்டு விலகி போகிறதுக்காக அவனால் என்னென்ன முடியுமோ அத்தனை குடைச்சலும் நமக்கு என்ன பண்ணுவான், பிசாசு கொடுப்பான். அப்போ தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், எந்த பாடாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அதை சகித்து கொண்டு தான் நம்ம என்ன பண்ணோம், இருக்கணும். சகித்து கொண்டு தான் இருக்கணும். ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு தவறும் நடக்கலையே, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய போராட்டம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் கலங்கக்கூடாது. முதல்ல நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தருக்குள்ளே எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக நம்ம இருக்க நம்மளை கற்றுக்கொள்ளணும். எங்கள் வீட்டுக்காரர் என்னை வீட்டை விட்டு வெளில துரத்திட்டாரு, ஐயோயோ என்னை துரத்திட்டாரே, இப்படி பண்ணிட்டாரே, இப்படி போயிட்டாரே, நான் என்ன பண்ணல, கத்தி கூப்பாடு போட்டு கலங்கலை. தேவன் எது செய்தாலும் அது நன்மைக்குரிய காரியமாக செய்வார். 3 நாள் ப்ரேயருக்கு போகணும். ஃபஸ்ட் நாள் இந்த இது, அப்போ 2வது நாள் 3வது நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து என்னால் என்ன பண்ண முடியாது, ப்ரேயருக்கு போக முடியாது. அழகாக மெத்தையில் போனேன், படுத்தேன். 3 நாள் ஜனங்களை கூட்டுக்கிட்டு 3 நாளும் ப்ரேயருக்கு போகிறதுக்கு தேவன் என்ன பண்ணார், எனக்கு கிருபை பாராட்டினார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம்மளை தேவன் நமக்கு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒரு கைவிடப்பட்டவர்களாக மனம் நொந்தவர ஸ்திரியை போல், இளம் பிராயத்தில் விவாகம் செஞ்சு தள்ளப்பட்ட மனைவியை போலத்தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று மட்டும் நம்ம நினச்சிக்கணும், தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். யார் அழைச்சிருக்கிறாரு, தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வரட்டும், எவ்வளோ போராட்டம் வரட்டும், எவ்வளோ நிந்தை வரட்டும், அவமானம் வரட்டும், ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்காக நம்ம நிற்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். அப்போ தேவன் என்ன பேசுகிறாரு, நீ கைவிடப்பட்டவள் மாதிரி தான் இருப்ப, உன்னை தள்ளி தான் வச்சுருப்பாங்க, அடுத்தது என்ன பண்ணுவாங்க, நீ மனம் நொந்த ஸ்திரியை தான் போல் இருப்ப, ஆனாலும் நான் உன்னை தான் என்ன பண்ணியிருக்கிறேன், அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். வேறு யாரும் சொல்லலை. நம்மளுடைய தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு,